ஹே கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் எனக்கு நீங்க கண்டிப்பா பரிசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நடந்த மோதலை நான் தான் வர்த்தகத்து மூலமா தீர்த்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி 7 போர்களை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால நீங்க எனக்கு நோபல் பரிசு வழங்க வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. குழந்தையே, ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு பானை வேணும். பானையா? நேத்து சனிக்கிழமை தாவேகா கட்சி தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பை சிறப்பா முடிச்சாரு. அவரு என்னென்ன பேசினாரு அப்படின்றது எல்லாமே நம்ம லைவ்ல பார்த்திருப்போம். அண்ட் அதுக்கு விமர்சனங்கள் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்ல அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்களும் முன்னாடியே அரசியலுக்கு வந்திருக்கீங்க, விஜய்க்கு கூடின கூட்டத்தை நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கூட்டம் சேர்ந்தால் அது ஓட்டாக மாறாதுன்னு சொல்லியிருக்காரு. இது விஜய்க்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், கட்சிக்கு வர எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும். கூட்டத்தை வச்சு ஓட்டை என்னைக்குமே நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பாஜக சைட்ல இருந்து விஜய்க்கு ஸ்கிரிப்ட் ஒழுங்கா எழுதி தரல, அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லி நிறைய விமர்சனங்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த ஜிஎஸ்டி நாளையில இருந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ இதை வச்சு ஜிஎஸ்டி பட்ஜெட் விழான்னு சொல்லி நாளைக்கு பிரதமர் மோடி மக்கள் கிட்ட ஒரு உரையாடலா ஆடி இதை அமல்படுத்த போறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டியோடைய சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 99 பொருட்களை 18% ஜிஎஸ்டில இருந்து 5% மாத்தி இருக்காங்க. ஸோ இதனால மக்களுடைய சேமிப்புகள், மக்கள் கையில காசு நிறைய இருக்கும்னு சொல்லப்படுது. காமெடி ஆக்டர் வடிவேல் இதை நீங்க செஞ்சு தரணும்னு சொல்லி நடிகர் சங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலர் படத்தை நல்லா ஓடணும்னு சொல்லி யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அணுகி அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸை கொடுத்து ஓட வைக்கிறாங்க. இதே அந்த படத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அதே வகையில அந்த படத்தை பத்தின பேட் ரிவ்யூஸை கொடுத்து அந்த படத்தையே அழிச்சிடுறாங்க. இந்த மாதிரி 10 பேர் இருக்கிறதுனால சினிமாவையே அழிக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஸோ இதை தடுக்க நடிகர் சங்கம் ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி வடிவேல் பேசியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆன நாளே ரசிகர்கள் கிட்ட இருந்து இந்த நியூஸ் மீடியா எல்லாமே படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிற விமர்சனங்களை நம்ம கொஞ்சம் ரெகுலைஸ் பண்ண வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ அமெரிக்கா H1B விசாவுடைய சார்ஜஸை அதிகமா ஆக்கியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1,00,000 அதிகமா படுத்தியிருக்காங்க. இதனால எல்லாருக்குமே பல ஷாக்கு. அதனால அவங்க ஒரு தெளிவான ஒரு உரையை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி H1B விசா வச்சிருக்கிறவங்களும் இப்போ தற்காலமா அமெரிக்காவை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கும் இந்த கட்டணம் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசா யார் யாரெல்லாம் அங்க போக விசா எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த $1,00,000 கட்டினாதான் அவங்களுக்கு H1B விசா கொடுக்கப்படும். ரஷ்யால இருந்து கடந்த மாதத்துல பியாண்ட் நம்பர் 2 அப்படின்ற ஒரு மெஷினை விண்வெளிக்கு அமைச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில பயணம் பண்ற வீரர்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் உயிர் இழக்கக்கூடிய தாக்குதல்கள் நடக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காக அமைச்சிருக்காங்க. இந்த மிஷின்ல 75 எலிகளை வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுல 10 எலிகள் அடிபட்டு செத்து போயிருக்கு. மீதி 65 எலிகளையும் வெற்றிகரமா பூமிக்கு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க.
மாதிரி நம்ம ஊர்ல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம வா பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம வா பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.